சில பேரை பார்த்தா ஆடியன்ஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க வில்லனாக நடிக்கும்போது. பாதிரோ ஒரு வில்லன் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இந்த கேரக்டரை பார்க்கும்போது மட்டும் அடிக்கணும்னே தோணும். சச் இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்கும். அவன் வந்து கொஞ்சம் பைத்தியம். அவன் கூட பொண்டாட்டியை கலாய்ப்பான், ஹீரோவை கலாய்ப்பான். அவன் ரொம்ப கேஷுவலாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து டேரக்டர் வந்து சூப்பராக எழுதியிருப்பார். ஏன்னா சொசைட்டியில் இருக்க எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான். அவன் பிஹேவியர் தான் மாறுது. அவர் ஹீரோவாக இருக்கார், நான் வில்லனாக இருக்கேன், அவ்வளோதான். பட் எனக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது. அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் ஃபஸ்ட்டு இவ்வளோலாம் என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. அவர் என்கிட்ட ஒரு கேரக்டருக்கு பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரத்னானோட ரைட்டிங் இது வரைக்கும் நான் படித்ததே கிடையாது. நான் அவர் பார்த்ததே கிடையாது. அவர் லோகேஷ்னா ரத்னானா 2 பேரோட ரைட்டிங் அவங்க என்ன எழுதுவாங்க அவங்க பேப்பரில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பிளைண்டாக அவங்க லோகேஷ்னா ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லுவார். அதை நான் எடுத்துப்பேன். நான் ஓகே இதுவா அப்படின்னு நான் கேட்பேன். ஆமான்னு சொல்லுவேன். அப்படி தான் நான் நடித்தேன். எனக்கு பழக்கம். இவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் ஏன் அந்த பவுண்டெல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு மெயினாக பிரீத்தி சொல்லும்போது எனக்கு அந்த பவுண்ட் படிக்கிற பழக்கம் எனக்கு பெருசாக கிடையாது. நான் கதையை கன்சியூம் பண்ணுவேன். அது எனக்கு என்ன புரியுதோ அதை நான் டெலிவரி பண்ணுறது எனக்கு பழக்கம். அண்ட் அது எனக்கு ரத்னா மேலே ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் ஒன்று இருந்துச்சு. ஓகே இவர் ஒன்று எழுதுனா, ஏன்னா அவங்க தானே மாஸ்டர் எழுதுனாங்க. அந்த பவானி கேரக்டர் அவங்க தானே எழுதுனாங்க. ஸோ அப்படி ஒரு ரைட்டர் அவங்களை கூப்பிட்றாரு சொல்லும்போது எனக்கு அவர்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு தோணலை. அவர் வில்லன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. எனக்கு வில்லனா பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேற. ஸோ அதனால அப்படி பிளைண்டாக உள்ளே போனேன் அண்ட் ரொம்ப நம்பினேன். இன்னைக்கு அவங்க பேசினதெல்லாம் பார்க்கும்போது மேபி நாளைக்கு ஆடியன்ஸ் பார்க்கும்.